கருணைக்கு கணக்கு உண்டா? என்னது கருணைக்கு கணக்கு உண்டா? நம்ம டக்குன்னு உடனே ஒரு கருணை அப்படின்னோடனே அதுக்கு நிறைய விளக்கம் எழுதுவோம். தானம், தர்மம், ஈகை, இரக்கம், அன்பு, பண்பு, பாசம், அதெல்லாம் சரி. இந்த அன்பு, கருணை, ஈகை, இரக்கம் இதெல்லாம் மனிதருக்கு மனிதர் மாறுபடும். ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் தகுந்த மாதிரி மாறுபடும். எல்லார்ட்டையும் எதிர்பார்க்காம இருக்கலாமா இல்லை எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு $1000 கொஸ்டின். அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் நம்மள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த நாம் மனிதனாக இருக்க வேண்டாமா? மனிதன் என்பவன் யார்? எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காது, எல்லா உயிரையும் தம்முயிர் போல் நினைக்கக்கூடிய அன்பு உடைய கருணை உடையவன்தான் மனிதன் என்று ஒரு 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 சொற்றொடர் உண்டு. இப்போ நீங்கள் அதை அப்படியே வச்சு பாருங்களேன். இந்த குளிர்காலத்தில் நம்ம ஒரு போர்வை போத்திக்கிறோம், இல்லை ஒரு ரயில் பயணமோ பேருந்து பயணமோ பண்ணுறோம், வரோம், குளிர் இருக்கிற பகுதியிலேருந்து இல்லாத பகுதிக்கு வந்துட்டோம். மேல் சட்டையே இல்லாத வாடிய ஒருத்தனுக்கு அந்த மேலே போட்டிருக்க துண்டையோ சால்வையோ கொடுத்துருவோமா? மனசு அப்படின்னு மடித்து வச்சுக்கும். ஆனால் ஒற்றை மனிதன் பார்க்கிறான். 6 அறிவு படைத்த மனிதனுக்கு இல்லை, 5 அறிவு படைத்த மயிலுக்கு குளிருமே என்று தன் போர்வையை கொடுத்தான் பேகன் என்பது இந்த 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 தமிழ் சமூகம் மனதில் நிறுத்த வேண்டிய பாடம். ஒரு கொடி படர்வதற்கு குச்சியை தர வேண்டாம். பக்கத்து வீட்டு கொடி நம் வீட்டில் எட்டி நின்றால் கூட அதை வெட்டி விடுகக்கூடிய மனம் இன்றைக்கு. மன்னன் தேரோட்டி வருகின்றான். முல்லை கொடி படர்வதற்கு ஒரு குச்சி வேண்டுமே என்பதற்கு தேரை நிறுத்தி அந்த பாரி என்கின்ற வள்ளல் பரம்பொருளுக்கு சமமானவன் நடந்து வந்தான் என்று நம்முடைய இலக்கியம் பதிவு செய்கிறது. பேகனும் பாரியும் மட்டுமா, காரியும் ஓரியும் காலவெல்லத்தால் மறக்க முடியாத மனிதர்களாக நம் இதயத்தில் ஈர இதயத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த கருணையிற்கு கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது, இன்னைக்கு நான் இன்னொருத்தருக்கு செஞ்சால் அவர் எனக்கு என்ன செய்வார், இல்லை அவர் எனக்கு என்ன செஞ்சார் நான் செய்யணும். இப்படி தான் இந்த மழைத்துளி பட்டு மண்ணில் ஒரு கொப்பளம் வர்ற மாதிரி, நீர்க்குமடி மாதிரி நம்முடைய இதயத்தில் 6000 கேள்விகள் எழத் தொடங்குகிறது. இதனால் என்ன நன்மை, இவரால் நமக்கு இதை செஞ்சால், அதை முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க. மனித மனத்துக்கு கணக்கு பார்க்காதீங்க. ஒரு பெரிய வணிகன் இருந்தான், டெய்லி தான் கடைக்கு போனான். போகிற வழியில் ஒரு ஞானி, பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காவி உடுத்தி ஒரு உண்ணக்கூடிய உணவு பாத்திரம் ஓடோட படுத்து கிடந்தான் ஒரு மர நிழல். அந்த வலிந்த நலிந்த அந்த ஞானியை பார்த்தவுடன் இவனுடைய ஈர இதயத்தில் கொஞ்சம் நீர் பெருக்கெடுத்து அது அன்பு நீராக மாற தன் கை பைக்குள் போய் பையில் இருந்த 5 ரூபாயை போட்டுவிட்டு வணிகத்திற்கு சென்றான். என்ன ஆச்சரியம்! 22 ஆண்டு வணிகத்தில் அன்று போல் வியாபாரம் இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று யோசித்தான். ஞானிதான் காரணம். மறுநாள் பயணப்பட்டான். ஞானிக்கு 5-10 ஆனது காரணம். அதுவரை அவனுக்கு வணிகத்தில் போட்டியாக இருந்தவன் அவனோடு நட்பு குறித்து விட்டான். 10-15 மறுநாள் மாறியது. என்ன நன்மை? அவனுக்கு வரவேண்டிய நீண்ட நாள் கடன் கைமீது கிடைத்தது. அடுத்து 15-20 மாறியது. அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தரானான். இனி ஞானியை பார்ப்பதும் பணத்தை போட்டுவிட்டு வருவதும் தன்னுடைய வாடிக்கையாக வைத்து கொண்டான். ஒரு நாள் ஞானி காணாமல் போனார். ஞானியை தேடி இவன் தேசாந்திரியாக அலைந்தான். அந்த ஞானி ஒரு அரச மரத்தடியில் இருந்த இவரை விட வயது முதிர்ந்த ஒரு பண்டாரம் போல இருக்கக்கூடிய ஞானியனுடைய திருவடியில் வீழ்ந்து வணங்கி சென்ற பிறகு இவனுக்கு யோசனை வந்தது. வணிகனுக்கு, இந்த ஞானிக்கே நமக்கு இவ்வளவு நன்மை என்றால் அந்த ஞானியே ஒருவரின் திருவடியை வணங்குகிறாரே, இனி அவர்தான் நமக்கு ஏற்றவர் என்று மறுநாள் 5000 ரூபாயை போட்டுவிட்டு அலுவலகத்திற்கு போனான். அவனுடைய வணிக நிறுவனம்
தீப்பற்றி எரிந்தது. அடுத்த 2-3 நாட்களில் ஞானியை பார்த்தான். ஏகப்பட்ட கடன் பிரச்சனை சிக்கல் வந்தது. 4வது நாள் அந்த ஞானியின் காலில் திருவடி வணங்கி சொன்னான், உங்கள் சீரருடைய பவர் உங்கள்கிட்ட இல்லை. அவரை வணங்கின போது மேலே மேலே கிராஃபில் உயர்ந்தேன், உங்களை வணங்கின போது தாழ்ந்துக்கிட்டே போனேன். அவர் தாடிக்குள்ளே கையை விட்டுக்கிட்டே சிரிச்சிட்டு சொன்னாராம், அவர் யார் என்னன்னு தெரியாமல் நீ ஈர இதயத்தோட கணக்கு பார்க்காம அன்பு செலுத்தின, அதனால கடவுள் கணக்கெடுத்து உன்னைய தான் பக்கத்தில் அன்பு செலுத்தி வச்சான். இப்போ அவனே என் காலில் விழுந்தோன்னே அவன் யாரான்னு ஞானியை நொடி பொழுதுல தூக்கி எறிஞ்சிட்டு, உன்னுடைய எண்ணம் செயலெல்லாம் உன் வளர்ச்சிக்காக என்னையே வளைத்தது, என் ஞானத்தால் அல்ல, உன்னுடைய குரு என் காலில் விழுந்தார் என்பதற்காக என்னை மடக்குவதற்கு பணம் போட்டாய், பாழாய் போனாய், கருணைக்கு கணக்கு பார்த்தால் பாழாய் போவேன் என்று அந்த கதை முடிந்தபோது வியந்து போனான். நண்பர்களே, எது தெரியுமா வாழ்க்கை? ஒற்றை வரியில் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். எது தெரியுமா உங்களை காப்பாற்றும்? கோழி குஞ்சுகள் அங்கும் இங்கும் விளையாடி கொண்டிருப்பது போல நாம் வாழ்க்கையில் இறை தேடி, வாழ்க்கையினுடைய வாழ்வியல் பொருள் தேடி திரிந்து கொண்டிருப்போம். இந்த கோழி குஞ்சுகளை கவர்ந்து எடுப்பதற்காக ஒரு பருந்து வருகின்ற போது எங்கிருக்கோ கூடிய தாய் கோழி தன் குஞ்சை காப்பாற்றி பத்திரப்படுத்துவதைப் போல வாழ்க்கையில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பொருளை தேடி செல்லுங்கள். ஆனால் கருணையோடு வாழ்ந்துவிட்டால் துன்பம் என்கின்ற ஆந்தை கழுகு உங்களை கொத்த வருகின்ற போது கருணை என்கின்ற தாய்க்கோழி குஞ்சை காப்பாற்றியது போல கருணை உங்களை கைவிடாது காப்பாற்றும். கருணைக்கு கணக்கு உண்டா இல்லையா? உங்கள் மனமே முடிவு செய்யட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.